இந்த வீடியோல உங்களோட யூடியூப் சேனலுக்கு வந்து சோஷியல் மீடியா சோஷியல் மீடியாஸ் வந்து கிரியேட் பண்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அதை என்ன பண்ணணும் அந்த டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நீங்க ஒரு யூடியூபரா இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் வந்து 100% யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வீடியோஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா அதோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இது பார்ட் வைஸா வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா அதை கிளிக் பண்ணி பாருங்க நீங்க ஒரு யூடியூபரா இருந்தீங்க அப்படின்னா. இது யூடியூப் டுட்டோரியல் வீடியோ. இது பார்ட் வைஸா வந்துட்டு இருக்கு. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 சொல்லிட்டு பார்ட் வைஸா வந்துட்டு இருக்கும். அதோட லிங்க் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். யாரும் பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி கண்டினியூவா பாருங்க. அப்பதான் நம்மளோட சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். நீங்க சேனல் ஸ்டார்ட் பண்றதுலேருந்து சேனல்ல இருந்து பேமெண்ட் உங்க பேங்க்கு வர வரைக்கும் நம்மளோட சேனல்ல வீடியோ பிரீஃபா இருக்கு. நீங்க அதெல்லாமே கத்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல உள்ள யூடியூப் டுட்டோரியல் பிளேலிஸ்ட் ஓபன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு போதும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனல்ல போடுற யூடியூப் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனா வரும். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அந்த யூடியூப் சேனல் நேம்ல வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியாஸ் அக்கௌண்ட் வந்து ஒரு 3 இல்லாட்டி 2 ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது ஃபேஸ்புக்ல இல்லாட்டி ட்விட்டர்ல இல்லாட்டி இன்ஸ்டாகிராம்ல இல்லாட்டி டெலிகிராம்ல இது போல இருக்கக்கூடிய அதர் சோஷியல் மீடியாஸ்ல வந்து உங்களோட சேனல் நேம் கண்டிப்பா முக்கியமா இருக்கணும். அதை வச்சு கிரியேட் பண்ணுங்க. அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து உங்க சேனல் வந்து பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதர் சோஷியல் மீடியாவில் வந்து ஃபாலோ பண்றதுக்கு வந்து அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சேனல்ல வந்து அதிக நண்பர்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சமயத்துல நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டோட லிங்க் வந்து கீழே கொடுத்தீங்க அப்படின்னா சப்போஸ் அவங்க வந்து அந்த இன்ஸ்டாகிராம் லிங்க் கிளிக் பண்ணி உங்களோட ஃபாலோவர்ஸ் அந்த இன்ஸ்டாகிராம்லேயே வந்து ஃபாலோ பண்றதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு. இது மூலியமா உங்களால வந்து இன்ஸ்டாகிராம்லேயே வந்து ஃபாலோவர்ஸ் வந்து கெயின் பண்ணிக்க முடியும். நீங்க வந்து உங்களோட சேனல் நேம்ல வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா வந்து ஓப்பன் பண்ணுங்க. நீங்க இப்பதான் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க, இப்ப எனக்கு வியூஸே வரல நண்பா, ஆனா ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பா வந்து நீங்க ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். சேனல் எப்ப கிரியேட் பண்றீங்களோ அதே நேரத்துல உங்களோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலிகிராம் இது போல அதர் சோஷியல் மீடியாஸ் வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சேனல் நேம்ல முக்கியமா இருக்கணும். ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க சேனல் நேம்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட் வந்து ஒரு ஃபேஸ்புக் பேஜ் வந்து கிரியேட் பண்ணுங்க உங்க சேனல் நேம்ல. அதே போல இன்ஸ்டாகிராம், அதே போல ட்விட்டர், டெலிகிராம் இது போல இருக்கிற சோஷியல் மீடியா. இதுக்கும் அப்புறம் வந்து சோஷியல் மீடியாஸ் தான் இருக்கு. அது நீங்க கொடுக்க விருப்பப்பட்டா கொடுக்கலாம். மினிமம் ஒரு 2 சோஷியல் மீடியா அதர் சோஷியல் மீடியாவோட லிங்க் வந்து உங்களோட சேனல்ல போற வீடியோஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுங்க. அதே நேரத்தில் வந்துட்டு உங்களோட அபவுட் செக்ஷன் கொடுத்து வைங்க. சேனல்ல வீடியோஸ் போடுறது, டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிறது அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கீங்க. பட் சில பேர் வந்து இந்த ஃபாலோ பண்றதுக்காக சோஷியல் மீடியாஸ் லிங்க்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கறது இல்ல. முக்கியமா வந்து நீங்க கொடுத்துக்கோங்க உங்களோட சேனல் நேம்ல கிரியேட் பண்ணி. அவ்வளவுதான். இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபோ சொல்றதுக்காக தான் வந்து இந்த ஒரு வீடியோ போட்டுருக்கேன். நீங்க ஒரு யூடியூபரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பார்ட் வைஸா வந்துட்டு இருக்கு. யூடியூப் சேனல் கிரியேட் பண்றதுல இருந்து யூடியூப்ல இருந்து பே அவுட் உங்க பேங்க்குக்கு வர வரைக்கும் A to Z வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிறோம். அந்த வீடியோட லிங்க் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி பாருங்க நீங்க ஒரு யூடியூபரா இருந்தீங்க அப்படின்னா. இது பார்ட் 14 வீடியோ, பார்ட் 15 வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.